நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அடே, இந்த ராஜ்யத்தின் முக்கிய தளபதியாக இருக்கின்ற உனது கடமை என்ன? நியாயத்தை, தர்மத்தை, நமது மக்களை காப்பது. ஒரு குழந்தையை கொலை செய்த கோழையே, உனது தேசத்துக்கு, உனது இனத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை நீ உண்டாக்கி விட்டாய். நீ ஒரு மனிதன் அல்ல, மிருகமடா, மிருகம். சிம்மாசனத்தில் நான் இருக்கும் வரை உன் போன்ற மிருகத்துக்கு என் மனதிலே, என் மாளிகையிலே இனி இடமே இல்லை. உங்கள் காலங்கள் தீர்ந்து விட்டது மன்னவா. ஆம், ஆட்சியில் இருக்காதீர்கள். போதுமென்ற அளவிற்கு ஆண்டு விட்டீர்கள். போதுமே. இனி உமக்கு அழகு பதவியை தந்து தவம் செய்ய செல்லுங்கள். இனி இங்கு வாழக்கூடாது. நீர் சுமந்து கொண்டிருக்கும் மகுடத்தை என் முடி மீது சூட்டுங்கள். முடி சூட்டுங்கள். நாட்டிற்கு இது ஒரு பொன்னான நாள். ஹம்சா, ஞாபகம் இருக்கிறதா முன்பு சொன்னது? ராஜ மகுடம் நகை அல்ல, மனம் போல் அணிந்து விளையாட. உடைமை பொருள் என்று இதை நினைத்து விட்டாயா நீ? உரிமையின் வழிபட்டு ஜனங்கள் தருவது இது. இதை முடிமீது தாங்கிக் கொள்ளுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டுமடா. யோகிதைக்கு சக்தி என்று மற்றொரு பெயர் உண்டு மன்னவா. அந்த சக்தி இந்த கம்சனின் வாளில் இருக்கிறது. இவன் ராஜ துரோகி. போடுங்கள் விலங்கை. இந்த கம்சனுடைய கையில் வாள் இருக்கும் போது எவனுக்கும் என் முன்னால் வர தைரியம் இருக்காது. அப்படி வருபவனுக்கு உடலில் உயிர் இருக்காது. எமது அரசரின் ஆணைப்படி நடப்பது நம்பிக்கையுள்ள ஊழியரின் முதற் கடமையாகும் யுவராஜரே. அதனால் வரம்பு மீற வேண்டாம், வாளை வீச வேண்டாம். உடனே ஒரு முறை யோசித்துக்கொள். அறிவுரை எனக்கு வேண்டாம், அரசர் மதிப்பை குறைக்க வேண்டாம். நல்லது, நீதிக்கு தலை வணங்குகிறேன். விலங்கை போடு. தெரிந்ததா? ஜனங்களா உரிமை தந்தார்கள். விலங்கு மாட்டுங்கள். இந்த கிழவனுக்கு இழுத்து செல்லுங்கள் சிறைக்கூடத்திற்கு. மன்னரை நெருங்கினால் மரணம் நிச்சயம். உயிரோடு விடுவோமா? என்ன கிழவா, எனக்கு விலங்கு மாட்ட பார்த்தாய் அல்லவா?
நான் தான் அரசன் என்ற இருமாப்பா. பாவம் எந்த நிலைக்கு வந்து விட்ட. உன்னை பார்க்கும் போது பரிதாபமாக இருக்கிறது. நிறுத்து! பேச்சாலே எதற்காக நீ என்னை கொல்லுகிறாய்? உன் கையாலேயே என்னை கொன்று விடு. எனக்கு வீர மரணத்தை கொடுத்து விடு. வீர மரணம் யாருக்கு? வீரமுள்ள ஆண் பிள்ளைக்கு. உனக்கு அந்த யோகியதை கிடையாது. இழுத்துப் பொங்கல் இந்த கிழவனை. இல்லை கம்சா, இல்லை கம்சா, இல்லை கம்சா, 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 நான் சொல்லுவதை கேள். உன்னை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். உன் கையாலேயே என்னை கொன்று விடு. கம்சா, உன் கையாலேயே என்னை கொன்று விடு. கொண்டு போய் மாளிகை சிறை கோட்டத்திலே போட்டு பூட்டு. திறமையுள்ள காவலர்களை அங்கு நிறுத்து. யாருக்குமே இந்த செய்தி போய் சேரக்கூடாது. திரும்பிய பக்கமெல்லாம் காவல் இருக்கட்டும். புரிந்ததா? எழுந்திரு, இழுத்துச் செல்லுங்கள் இவனை. போ கிழவா. இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையை இங்கே கழித்து விடு. இனிமேல் இதுதான் உனக்கு மாளிகை. இந்த சுவர்கள் தான் இனி உனக்கு சேவகர்கள். கும்பிட வைத்தவன் இனி கும்பிட்டு வாழ கற்றுக்கொள். எமது மன்னர் இரக்கம் உள்ளவர் என்பதால் உயிரோடு விட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இத்தனை பெரிய இடத்தையும் தந்திருக்கிறார். கதவை மூடு. எம் மன்னர் அனுப்பும் சாப்பாடு உனக்கு இந்த வழியாக போடுவார்கள். பிரபு, இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுக்க விரும்பினால் ஒன்று மட்டும் மறந்துவிட வேண்டாம். இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்தவுடன் பிள்ளையின் தந்தைக்கு மரணத்தை கொடுத்து அழுதா, துடித்தார். ஏமாற்றம் எதிர்பாராதது. கிழவன் நினைத்திருக்க மாட்டான் கம்சனின் கை ஓங்கிவிட்டதென்று. ஆளத் தெரிந்த அரசனுக்கு தந்திரங்கள் புரியவில்லை. அதிகார வெறி வந்தால் அங்கு தந்தையாவது மைந்தனாவது. முத்தான மொழிகள். வளர்ந்து விட்ட மைந்தனிடம் வாலாட்டும் ஒரு தந்தை அல்லல் படுவது அவரது அறியாமை. முதியவருக்கு ஆசை விட்டதா? அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவருடைய மைந்தனே வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் கம்சன் இந்த அரியாசனத்தில் அமர இப்படி ஒரு நாடகம் போட வேண்டி வந்தது. நாடகமானாலும் இந்த நாட்டுக்கொரு நல்ல ஆட்சி அமைத்திட நல்ல வாய்ப்பாய் அமைந்தது. இந்த நல்லதொரு வாய்ப்பினை எதிர்ப்பவன் ஒரு தேச துரோகி, ராஜ துரோகி. துரோகிதான். தட்டி கேட்பவன் யாராக இருந்தாலும்
அவன் தலையை தட்ட வேண்டியதுதான். கூடாது. ஒருவர் தலையும் தட்டிவிடக் கூடாது. தட்டினால் நாம் கெட்டோம். நம்மை எதிர்ப்பவர்களின் இல்லங்களை கண்காணித்து வருவோம். பெரிய பெரிய தீவிரவாதிகளும் எந்த பக்கம் காற்றடிக்கிறதோ அந்த பக்கம் சாய்வது சரித்திரம் கண்ட உண்மை. அதோடு நாம் ஒருவரை ஒருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள விடக்கூடாது. நம்மை விட நரித்தனத்தில் மிகுந்திருந்தால் மட்டும் அவனை உடனே உள்ளே தள்ள வேண்டும். சேனாதிபதி, எல்லாரும் அணிவகுத்து நில்லுங்கள். இனிமேல் நீங்கள் வெளியே செல்லக்கூடாது. ஏன் ஏன் செல்லக்கூடாது? ஒன்றுமில்லை, உங்கள் பாதுகாப்புக்காக சொல்லுகிறேன். என் பாதுகாப்பா? ஆம், விரும்பத்தகாத சிலர் நகரத்தில் புகுந்து விட்டார். அபாய மனிதர்கள். அதனால்தான் மன்னர் ஆணையிட்டிருக்கிறார். தங்களை போன்ற நகர பெருமக்களின் நன்மைக்காக இப்படி இல்லத்தின் முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஆகையினால் அமைதியாக போய் வீட்டுக்குள் இருங்கள். எமது காவல் உங்கள் நன்மைக்காக. செல்லுங்கள், செல்லுங்கள். என்ன விஷயம்? மன்னர் உங்களை பிடித்து வரச் சொன்னார். என்னையா? புரியாமல் பேசாதே. நான் மன்னரின் ராஜபுரோகிதர். ராஜபுரோகிதராய் இருந்தீர்கள். மகதத்தில் இருந்து புது புரோகிதர் வந்திருக்கிறார். இழுத்துச் செல்லுங்கள். யோசியுங்கள் மன்னா. எங்கு பார்த்தாலும் சேனையின் நடமாட்டங்கள். குக்குர வம்சம், யாதவ வம்சம், மாதவ வம்சம் மற்றும் விஷ்ணு வம்சத்து அனைத்து தலைவர்களின் வீடு வாசல்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா. ராஜ மாளிகைக்கு போகும் பாதைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. எனக்கு தோன்றுகிறது ராஜ மாளிகையில் ஏதோ மிகப்பெரிய சதித்திட்டம் உருவாகிறது. இந்த நிலையில் உகந்த நடவடிக்கை, தாம் தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள். நாங்கள் மட்டும் இருக்கிறோம். நிலைமை சீரானால் உங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம். செய்தி வரும் வரை தங்கள் பாதுகாப்பை சிந்தியுங்கள் மன்னவா. எனது பாதுகாப்பை கவனித்துக் கொண்டிருப்பவர் அந்த பிரபுதான். மன்னா, காவலர்கள் மாளிகையை வளைத்துக் கொண்டு விட்டார்கள். இப்போதாவது புரிந்ததா? புரிந்தது. மன்னா, தாம் விஷ்ணு வம்சத்தின் அரசர். இப்படி ஒரு நிலைமையில் தனியாக தங்களை விட்டு செல்ல முடியாது. இந்த சமயம் தாங்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று இங்கிருந்து சென்று விடுங்கள். செல்ல முடியாது. சிம்மாசனத்தில் இருந்தவன் சாவுக்கு அஞ்சுவதா? ஏன் விஷ்ணு வம்சத்தரசன் திருடனைப் போல் ஓட வேண்டும்? அரசனாக பிறந்தேன், அரசனாகவே நான் மடிவேன். என்னை பற்றிய கவலையை விடுங்கள். என்னை காப்பது என் தெய்வம். தாங்கள் மாளிகையின் ரகசிய வழியாக சென்று விடுங்கள். தங்கள் கடமையை கவனியுங்கள். மன்னவா, அக்ரூரரே, காலம் கடத்த வேண்டாம். வாருங்கள், உங்களுக்கு அந்த ரகசிய வழியை நான் காட்டுகிறேன். வாருங்கள். தாங்கள் இந்த ரகசிய வழியின் மூலம் தப்பிச் சென்று விடுங்கள். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். சீக்கிரம் போங்கள், போங்கள்.
முதலமைச்சரும் பிடிபட்டார், ராஜ புரோகிதரும் விலங்கிடப்பட்டார். அதோடு நமது ஒற்றர்களின் செய்திப்படி மன்னர் உக்ரசேனர் இன்னமும் ராஜ மாளிகையில் தான் இருக்கிறார். கம்சன் அவரை சிறைபிடித்து எங்கோ மறைவிடத்தில் வைத்திருக்கிறான். அந்த மறைவிடம் எது என்று இதுவரை தெரியவில்லை. ஊரெங்கும் மதுதானா என்று கம்சன் காவல் போட்டிருக்கிறான். யாரையும் சந்திக்க முடியாது, யார் மூலமாகவும் செய்தி பரவாது. நெறிகட்ட அரசியலை நடத்துகிறான் கம்சன். கம்சனுக்கு எதையும் சமாளிக்க தெரியும். மதுராவில் நம்முடைய நிலைமை என்ன? இது பற்றி யோசிக்க வேண்டும். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? அரசியலின் ஆரம்ப பாடமே பகைவன் கை ஓங்கினால் பக்குவமாக ஒதுங்க வேண்டும் என்பது. ஆகையால் மனப்பூர்வமான என் கருத்து, இப்போது கம்சனை விரோதிப்பதில் உபயோகமில்லை. தற்காப்புக்காக அவன் யாதவ தலைவர்களை தனித்தனியாக்கி விலங்கிடுவான். நாம் அதற்குள் இங்கிருந்து ஒதுங்குவது நல்லது. இது மிக மிக அவசரம். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் பெண்களை நகரத்துக்கு வெளியே நம்பிக்கையுள்ள இடங்களுக்கு அனுப்புங்கள். ஏனெனில் மகதத்தில் இருந்து வந்தவர்கள் உத்தமர்கள் அல்ல. மித்திரசேனனும் நானும் இன்றே நமது வசுதேவரின் இன்னொரு மனைவி ரோகிணி தேவியை இரவோடு இரவாக அழைத்துக் கொண்டு கோகுலம் போய் நந்தரின் வீட்டில் விட்டு வர இருக்கிறோம். நமது வசுதேவரும் அந்த நந்தரும் நேசத்தால் நெருங்கியவர்கள். ஆகையால் தேவி ரோகிணி பாதுகாப்பாகவும் பயமில்லாமலும் இருக்கலாம். மித்திரசேனரே, இப்போது என் கணவரை சிறையிலே தவிக்க விட்டு மதுராவிலிருந்து எவ்வாறு வர முடியும்? செல்லுங்கள், அக்ரூரிடம் சொல்லுங்கள். மாற்று ஏற்பாடுகளை சிந்திக்க நான் இப்போது என் கணவர் அருகில் இல்லை. இருந்தாலும் கூட அவர் இருக்கும் நகரில் இருக்கிறேன். தேவி ரோகிணி, தாம் படும் வேதனைக்கு நியாயங்கள் இருக்கின்றன. மறக்க முடியாத வேதனைகள். தாம் இப்போது விஷ்ணு வம்சத்தின் ராணி. மன்னருக்கும் காவல். தேவி தேவகியும் வசுதேவருடன் சிறைக்கூடத்தில் இருக்கிறார். இந்த சிக்கலான சமயத்தில் சில கசப்பான நிலைகளுக்கு தாங்கள் ஆட்பட்டு தொல்லைக்குள்ளான நமது யாதவ குலத்திற்கு நம்பிக்கையை தாருங்கள். யாதவர்களுக்கு பாதை காட்டி நடத்தி செல்ல தாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். திருப்பு முறைகள் ஏற்படும் நேரம் தாம் யாதவ சேனைக்கு தலைமையேற்கும் நிலைமை. ஆகையால் நிச்சயமாக கம்சன் உங்களையும் கைது செய்வார். அதற்கு முன் இங்கிருந்து செல்வது நல்லது. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Shri Krishna Charitam Gunanvadam Tadatprerana Aham Karomi Mama Bhavagitam Hridayasya Pritam Tvad Padma Pade Samarpayami. Hare Ram, Ram Ram, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Krishna. Krishna Hare Krishna